ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இந்த மாந்தியை பற்றிய சில விஷயங்களில் ஏற்கனவே மாந்தி 12 வீடுகளில் இருந்த பலனை ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த வகையில் 2வது பாகமாக 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இன்னும் என்னென்ன பலன்களை எல்லாம் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஏற்கனவே 12ஆம் இடத்து பலன்களை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்போ அது 2ஆம் பாகமாக அதை பார்க்கலாம். இப்போ 12 லக்னத்திற்கு 12 மாந்தி இருக்க பிறந்தவர்கள் ரொம்பவும் சுத்தம் சுகாதாரம் பார்ப்பாங்க. அதை அவங்க பார்க்குற சுத்தத்தை எல்லாம் மற்றவங்களால் கிரகித்து கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. சுத்தம் சுகாதாரம் அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ 10 பேர் நண்பர்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய நடவடிக்கை அந்த 10 பேர்லேயும் தனித்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மை 12ஆம் இடத்துல மாந்தி இருக்க பிறந்தவர்களுக்கு அது அப்படி அமையும். அயன சயன போகபாக்கியம் அப்படின்னு அந்த வீட்டை சொல்கிறோம். அந்த வீட்டில் இந்த மாந்தி இருக்க பிறந்தவர்கள் அதே போல் பொய் சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த பொய் சொல்கிறதுல மற்றவர்களை பாதிக்க முடியாத அளவுக்கு அந்த பொய்கள் இருக்கும். சில சமயங்களில் அந்த பொய்யையும் உண்மையாக ஆக்கி காட்டக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கும் 12ஆம் இடத்துல மாந்தி இருக்க பிறந்தவர்களுக்கு. சில பொய்கள் ரசிக்க தகுந்ததாகவும் அவங்க பேசுவாங்க. இப்போ ஒரு பொண்ணை கருத்த பொண்ணாக இருக்கிறா, அந்த கருத்த பொண்ணை கூட வர்ணிக்கிறதுல அதாவது கருப்பிலும் ஒரு வகையான ஒரு அலங்கார நயனத்தை எடுத்துரைக்கக்கூடிய வல்லமை. அதாவது குறிப்பாக ஒரு பெண்ணை பார்க்குறாங்க கருத்த பொண்ணாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் எடுப்பாக இருக்கிற அப்படிங்கிற அந்த நயனம், அந்த கருப்பை அலங்காரமாக சித்தரித்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். நிறையா கவிஞர்களுக்கு 12ஆம் இடத்துல தான் மாந்தி இருக்க பார்த்துருக்கு. அதே போல் சினிமா டைரக்டர்கள் அப்படிங்கிற வகையில் அதை நடிப்பை சொல்லிக் கொடுக்கறது, பாட்டு இப்படித்தான் இருக்கணும், இசை இப்படித்தான் இருக்கணும், அந்த சீன் இப்படித்தான் உருவாகணும் என்று அந்த திட்டமிடுதலில் 12ஆம் இடத்துல உள்ள மாந்தியை மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தன்மை, அந்த திறமை அவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள். அதே போல் அந்த சின்ன வயசுலேயே இந்த 12ல் மாந்தி இருந்தால் சின்ன வயசுலேயே கள்ளத்தனம் குடிகொண்டு இருக்கும். காம உணர்ச்சிகள்லாம் அடிக்கடி அவங்களுக்கு நிறைய உண்டாகும். உணர்ச்சி பெருக்கில் உத்து வேகத்தில் சுய இன்பத்திலையும் ஈடுபடுவாங்க. அந்த சுய இன்பத்தில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் படுத்து தூங்குனாங்க, நல்லா தூங்கிடுவாங்க. அதாவது உணர்ச்சிகளை கொட்ட வேண்டும், கொட்டி அடக்கியால தெரியலை, கட்டுப்பாடு இருக்க முடியலை, அதனால் அந்த உணர்ச்சிகளை கக்கி முடிஞ்ச உடனே நல்லா அருமையாக தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட தன்மை. பாலியல் கதைகளை படிக்கிறது, கேட்கறது, கள்ளத்தனமாக பெண்களை பார்த்து ரசிப்பது, அதன் பின் ஒருத்திய மனசில் நினச்சிக்கிட்டே சுய இன்பம் அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய தன்மை, இவைகள்லாம் அந்த 12ஆம் இடத்துல உள்ள மாந்தி தான் இந்த மாதிரி வேலையை செய்ய வைப்பார். குடும்பத்தில் உள்ள சொத்துக்களை விரயம் பண்ண வச்சுருவார். விரைய வீடு ஆக குடும்பத்தில் உள்ள பாரம்பரியத்தில் உள்ள சொத்து பத்துக்கள், அதனுடைய பொருள்கள், இவைகள் எல்லாமே கொடுத்து அடகு வைப்பாங்க, இல்லைன்னா விற்பாங்க. அது வீட்டுக்கு தெரியாமல் சில சமயம் செய்வாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். அதிக செலவாளி, அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், இரக்க சிந்தனை நிறைய இருக்கும். அதே போல் இரக்க சிந்தனை அப்படின்னா இவன் நம்மகிட்ட போலியாகத்தான் கேட்குறான், இருந்தாலும் கொடுப்போம் அப்படிங்கிற கணக்கில் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட சொல்லியே கொடுப்பாங்க, நீ உனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நீ என்கிட்ட வேணும்னு கேட்குற, அந்த வச்சுக்கோ அப்படின்னு. அவங்களுடைய உண்மை ஆற்றலை இவங்களே ஆட்டோமேட்டிக்காக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட தன்மை. அதே சமயத்தில் உதவியும் செஞ்சிருவாங்க. சமுதாயத்தில் கௌரவமாக வாழ விரும்புவாங்க. கடன் சத்துரு நோயினால் பாதிப்பை அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் கடன் நோயினால் நிரந்தரமாக பாதிப்பை கொடுக்காது. ரசவாதம், புதையல் தேடுதல் போன்றவற்றில் தன்னுடைய கையிருப்புகளை, செல்வத்தை எல்லாம் தொலைச்சிட்டு நிற்பாங்க. அதே சமயம் லக்னேசனுடைய பார்வை அல்லாத பட்சத்தில் குருவின் பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புதையல் யோகம், லாட்ரி யோகம், ரேஸ், ஸ்பெகுலேஷன்ல எல்லாம் நிறையா பணம் பெறக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. நோய் சம்பந்தப்பட்டவைகளில் குறிப்பாக காது, மூக்கு, தொண்டையில் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
சிலருக்கு வலது காது மந்தமாகியே போயிடும். ஒரு சிலருக்கு வந்து காது கேட்காத தன்மையிலேயே ஆயிடும். அதாவது 2 காதும் கிடையாது. ஒரு காதை வந்து அந்த மாதிரி ஆக்கிரும். குறிப்பாக வலது காது. வலது காதை வந்து கேட்காத ஒரு தன்மையை வந்து இந்த 12இல் உள்ள மாந்தி கொண்டு வந்துருவார். அதே சமயத்தில் இந்த நோய் தன்மை அப்படிங்கிறதுல இன்னொன்னே எடுத்துக்கிடணும். 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இந்த 12ஆம் வீடு அமைகின்ற காரணத்தினால அந்த தாய் வழி பாட்டன், அந்த தாய் வழி தோப்பனார் இருக்கார் இல்லையா, அவருடைய நோய் வந்து அப்படி தொடர்ந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த தாய் வழி பாட்டனுடைய நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நோய் இந்த ஜாதகனுக்கும் கிடைக்கக்கூடியதாக வந்துடும். தாய்க்கு வருதோ இல்லையோ இவருக்கு வந்துடும். அந்த மாதிரியாக அமையும். 12 அதாவது 4ஆம் இடத்துக்கு 9ஆம் வீட்டில் அந்த மாந்தி இருக்கின்ற காரணத்தினால அதை வந்து ரெஃப்ளெக்ஷன் பண்ணும். 12இல் உள்ள மாந்திக்கு வீடு கொடுத்த கிரகத்தின், அதாவது 12க்கு உடையவன் நடைபெறும், 12க்கு உடையவனுடைய தசை நடைபெறும் காலத்தில் கடும் சோதனைகளும் வேதனைகளும் பலத்த அவமானங்களையும் சம்பந்தப்படுத்தி விட்டுறார், ஏற்படுத்திடுவார். அந்த 12ஆம் வீட்டோன் தசையில் 6ஆம் வீட்டோன் புத்தி நடைபெறும் பொழுது, அதாவது 12 வீடு கொடுத்த, நான் 12ஆம் இடத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 12ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்தவன், அதாவது 12ஆம் வீட்டுக்கு உடையவன் தசை. உதாரணமாக மேச லக்கணத்துக்கு 12இல் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 12ஆம் இடத்தோன் குரு, அந்த குரு தசை நடக்கும் பொழுது மேச லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் புதன், குரு தசையில் புதன் புத்தி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 6ஆம் வீட்டோன் புத்தி அந்த நடைபெறும் பொழுது ஜாதகனை அரசாங்க தண்டனைக்குள்ள உள்ளாக்கி லாக் பண்ணக்கூட வைக்கக்கூடிய கடுமையாக அந்த கேவலத்தை உண்டு செய்யக்கூடியவராவார் இந்த மாந்தி. அதே சமயம் 12ஆம் வீட்டோன் தசையில் பல பெண்களை ஆண்டு அனுபவிப்பவனாகவும் யோகத்தையும் கொடுக்கும். ஆனால் எந்த பெண்ணும் நிலைக்க மாட்டான். 12இல் இருக்கும் மாந்தி 6ஆம் இடத்தை பார்வை இடுவதனால கடன்கள் அதிகரிக்கும். சிலருக்கு தீரா கடன் என்று ஆகிவிடும். அந்த ஒரு சிலர் வந்து அந்த 6ஆம் வீட்டோன் தசை நடக்கும் காலத்தில் தற்கொலைக்கும் முயற்சி பண்ணிடுவாங்க. லக்னேசன் வலிமையுடன் இருந்தால்தான் இந்த தற்கொலை முயற்சி பலிக்காமல் போயிடும். கௌரவம் வெகுவாக பாதிக்கப்படும். மனம் சொல்லுன்னா துயரத்தை அடையக்கூடியதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சொற்ப தொகைக்கு விற்பனையாகும். விற்றும் கடன் அடைபடையாது. ஒரு கடனை அடக்க மற்றொரு கடன், அதனை அடைக்க வேறொரு கடன், இப்படி கடன் மேல் கடன் வாங்கியே சத்துருக்களை உருவாக்கிடுவாங்க. அதாவது கடங்காரே அப்படிங்கிற முத்திரை வந்து பொதுமக்களால் குத்தப்பட்டு ஒருவர் நம்பிக்கையாக கொடுத்து வைக்கும் பணத்தை பதட்டப்படாமல் எடுத்து செலவு செய்யக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. அதையும் மாட்டிக்கிடுவாங்க. நட்பு நிலை பெறாது. பெரிய கோடீஸ்வர நட்பும் வரும், ஆனால் நிலைக்காது. அதனால் மனம் வருந்தக்கூடிய தன்மை நிறைய இருக்கும். வருந்தி என்ன பண்ணுறது, அது இயற்கையாக ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நம்மளோட சேர்ந்தாங்க, ஏன் விலகுனாங்க, அதுக்கு காரணமே தெரியாது. சேர்ந்ததுக்கும் காரணம் தெரியாது, பிரிஞ்சதுக்கும் காரணம் தெரியாது. அந்த மாதிரி போயிடும். அதே போல் பல பெண்கள் தொடர்பும் ஜாதகனுக்காக எல்லாம் கிடைக்கும். அந்த பெண்களும் நிறைய உதவி செய்வாங்க. அதே சமயத்தில் எப்படி வந்தார்களோ அப்படி போயிடுவாங்க. அவங்க ஏன் வந்தாங்க, ஏன் போனாங்க என்னும் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி உயிருக்குயிராக நேசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சத்தம் இல்லாமல் காணாமல் போயிடுவான், விலகி விடுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பிறந்த ஊரில் நிலைத்து வாழ இயலாது. வாழ்க்கையின் பிற்பகுதியில் வேறொரு ஊரில்தான் வாழ்க்கை பயணம் தொடங்கும். பகுத்தறிவு, அறிவியல் நுட்பம் இதெல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் பழமையை விரும்பக்கூடியவர்கள், அதாவது செலவு செய்ய அஞ்ச மாட்டார்கள். வருமானம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி செலவு செய்வதில் வல்லவர்கள். பணத்திற்கு மதிப்பு கொடுக்கவும் மாட்டாங்க. பணத்தின் அருமை அறிய விடாமல் செய்துவிடும் இந்த 12ஆம் இடத்து மாந்தி. 12ஆம் பாவத்தில் மிருத்தி பாகையில் மாந்தி என்பவரும் மிகுந்த வீரியத்துடன் செயல்பாடு இருக்கும். மிருத்தி பாகை என்பது வந்து சூரியன் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் கவனிக்கப்பட வேண்டும். அதே சமயம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமையும் மிருத்தி பாகை புள்ளி, அந்த புள்ளியை விட்டு விலகி நின்றால் புதையலுக்கு ஒப்பான யோகத்தை இந்த மாந்தி கட்டாயம் வழங்குவார். அதை வழங்கி ஆனந்தப்பட வைப்பார். பெண்களை கவரும் வசீகர புன்னகை முகம் இவங்களுக்கு இருக்கும். பெண்கள் தானாக வந்து ஆசையூட்டுவார்கள். அந்த ஆசைக்கு இணங்குவார்கள். ஜாதகன் மோகத்திலும் தாகத்திலும் இன்புறச் செய்வார் இந்த மாந்தி. 12இல் உள்ள மாந்தி பொதுவாகவே ஆராய்ச்சி திறனை அதிகரிக்கச் செய்வார்.
மந்திரிகம் இல்லாத மந்திரிகத்தை செய்து பாதிக்கப்பட்டவர்களை குணமடைய செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. ஒரு டாக்டரிடம் போனால் அவர் கைப்பட்டாலே குணமாயிரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கைப்பட்டாலே குணமாயிரும்னு சொல்லக்கூடிய டாக்டருக்கு 12 மாந்தி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவர் கைப்பட்டால் அந்த நோய்கள் விலகக்கூடிய ஆற்றல் சக்தி அவருடைய கைகளுக்கு இருக்கும். இந்த மாந்தியானவர் அந்த மாதிரி தனக்குத்தான் அப்படி வச்சிருப்பாரே தவிர மற்றவர்களுக்கு அவங்க கைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க விருத்தி அடைவார்கள், ஆரோக்கியம் பெறுவார்கள், நல்ல குணமடையக்கூடிய தன்மையை எல்லாம் கொடுத்துரும். இந்த மாந்தியானவர் 12 உள்ளவனைத்தான் இந்த மாதிரி பாதிக்குமே தவிர 12 உள்ள மாந்தி உள்ளவன் யாரை தொடுகிறானோ அவங்களுக்கு யோகமாகத்தான் விளங்கும். மாந்தி என்பவர் 12 இருந்துச்சுன்னு சொன்னால் தூக்கத்தை கெடுத்துருவார். அதே சமயம் மாந்தியின் வீரியம் நிலை குறிப்பின் பொழுது மட்டுமே இது இருக்கும். நிலை குலையும் பொழுது, அதாவது மாந்தியினுடைய வீரியம் நிலை குலையும் பொழுது மட்டுமே அந்த மாதிரி தூக்கத்தை கெடுக்கும். எல்லா நேரங்களிலும் கிடையாது. ஆழ்ந்த தூக்கத்தை பொறுத்த நிறைய கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த தாளாட்டக்கூடிய தன்மையும் 12 உள்ள மாந்தி கண்டிப்பாக செய்வார். 12 உள்ள மாந்தி உள்ளவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட அந்த படுத்தாச்சுன்னு சொன்னால் தூங்கிடுவாங்க. எவ்வளோ கவலைகள், எத்தனையோ கவலைகள் உள்ளவங்கெல்லாம் ஒரு பெரிய கவலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன கவலையுடைய தூங்கவே முடியாதுன்னு புரண்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் இவங்களுக்கு பலத்த பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இரவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தலையணை கூட இல்லாமல் படுத்தாச்சுன்னா நல்லா தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி டைப்பை 12 உள்ள மாந்தி கொடுப்பார். அதே சமயத்தில் அவருடைய வீரியம் நிலை குலையாமல் இருக்க வேண்டும். நிலை குலையும் பொழுது தான் தூக்கத்தை கெடுத்துருவார். அது பாகை கணக்கில் தான் அதை பார்க்கணும். மற்றவர்கள் பல வருடம் செய்யும் பயிற்சிகளை இவர்கள் ஒரு வருஷத்திலேயே இந்த பயிற்சியானாலும் பழகி வெற்றி அடைஞ்சிருவாங்க. பொதுவாக தசவாயுக்கள் அப்படிங்கிறதுல வீங்கர் காற்றுக்கு உடையவன் தனஞ்செயன். அந்த வீங்கர் காற்றுக்குடைய தனஞ்செயனை ஆளுமை செய்பவர் தான் இந்த மாந்தி. இந்த மாந்தி ஆளுமை சிறப்பாக இருந்தால்தான் ஒரு உடல் உறுப்புக்களில் வீங்கச் செய்ய முடியும். அந்த வீங்கச் செய்வதற்கு ஒரு உந்துதல் சக்தி வேணும். குறிப்பாக உயிர்காற்றுக்கு பிராணன், தொழில் காற்றுக்கு வியானன், ஒளிக்காற்றுக்கு உதானன், நிறக்காற்றுக்கு சமானன், தும்மலுக்கு நாகன், வெளிக்காற்றுக்கு கூர்மன், கொட்டாவி காற்றுக்கு கிருகரன், இளமை காற்றுக்கு தேவதத்தன், மலக்காற்றுக்கு அபானன், வீங்கர் காற்றுக்கு தனஞ்செயன். இந்த எல்லா அந்த காற்று நாம் சுவாசிக்கக்கூடிய அத்தனை காற்றுக்களில் உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடிய காற்றுக்களில் உள்ளே போய் பல பிரிவுகளாக பிரிஞ்சிடும். ஒரு வாயுவாக, அதாவது 10 வாயுக்களாக அது பிரிஞ்சிருது. 10 வாயுக்களாக பிரிஞ்சு அது வேலை செய்யும். எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வேலை செய்வதில் அந்த குறிப்பாக அயன சயன போகம் என்ற இடத்துல அந்த போகத்திற்கு இயக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு ஆண் குறிக்கு அந்த வீக்கத்தை கொடுத்தால்தான் அந்த போராட்ட களம் வெற்றி அடைய செய்ய முடியும். அந்த வீக்கம் அந்த கொடுத்து நேராக நிறுத்தக்கூடிய தன்மையை இந்த தனஞ்செயன் என்ற காற்று தான் கொடுக்கும். இங்கே ஆற்றல் சக்தியாக விளங்கக்கூடிய அந்த சக்தி முதுமை அடையும் பொழுது இதை இது வேற ஒரு கோணத்தில் கொண்டு போகணும். அது நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அந்த முதுமையின் காரணமாக அந்த காற்று வலுவிழந்து விடும். அந்த காற்று வலுவிழக்கின்ற கட்டத்தில், அதாவது தசவாயுக்களே வலுவிழந்துடும். அந்த காற்று உள் புகுந்து 10 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய தன்மை நாடி நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும் பொழுது முடிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த உயிரை விட்டு பிரியும். அதாவது உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அந்த உடம்பை பாதுகாத்து வைக்கக்கூடியதுதான் அந்த தனஞ்செயனுடைய வேலை. அதற்குண்டான மாந்தி இங்கே வேலை செய்வார். ஆக இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடியது அயன சயன போகம். அப்படின்ற போகத்திற்கு உரிய குறியை விரைப்படைய செய்யக்கூடிய தன்மை இந்த மாந்திக்கு அதிக சக்தியாக கொடுக்கும். ஆக அந்த மிருத்தி பாகைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆணுக்கு அதாவது 12 உள்ள மாந்தியுடைய ஆணுக்கு அந்த போக சுகத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்து விடும். அதன் மூலமாகத்தான் பெண்கள் இவர்களுக்கு அடிமையாகக்கூடிய தன்மையாக விளங்கும். அதுபோல ஒவ்வொரு செயலிலும் இந்த மாந்தியினுடைய உந்து சக்தி விளையாடி கொண்டுதான் இருக்கும். அது புன்னகை புத்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு இடங்களை பொறுத்து அது மாறுபாடு அடையும். அதாவது இயக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் கூட இந்த காற்று
உதவி செய்கின்றது. இந்த மாந்தி என்ற தனஞ்செயன் உதவி செய்கின்றான். அது தனஞ்செயன் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அதாவது சூரியன் ஒளிப்பிளம்பானவர், சனி கர்மையுடையவர். சூரியனுடைய பேரன், சனியினுடைய பிள்ளை. இதுதான் அந்த மாந்தி. அந்த தன்மை ஆக 2 பக்கத்தையும் உடையவர், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உடையவர் இந்த மாந்தி. ஆகையினால இவருடைய தன்மையை பொறுத்தவரை 12ஆம் இடத்தை பற்றி பேசும்போது போக சுகத்தையும் பற்றி பேச வேண்டும். அந்த போகத்திற்கு முக்கிய குறியீடாக விளங்கக்கூடியது அந்த ஆண் குறி. அந்த ஆண் குறியை நல்லா இயங்க செய்யக்கூடிய தன்மை, அதாவது ஊதி பெருக்கக்கூடிய பெருத்தால்தான் அதனுடைய சுகத்தை பெற முடியும். அப்படி பெருக்கக்கூடிய வகையை செய்யக்கூடியவர் இந்த மாந்தி. ஆக 12லே மாந்தி இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த சுகபோகம் சிறப்பாகவே அமைந்து காணப்படும். மந்திர புன்னகை தொடரும். நன்றி, வணக்கம்.